வணக்கம். மிக முக்கியமானது ஒரு விடயம். கடந்த 25 நாட்கள் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் மாதத்தினுடைய 25 நாட்கள் மட்டும்தான் நாங்கள் கடந்திருக்கோம். இலங்கையில 147 விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த 147 விபத்துக்கள்ல 155 பேர் மரணமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மிக 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 கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. படுகாயங்கள் பார்த்தீங்களா இருந்தா 328 பேரும் 628 பேர் சிறு காயங்களுக்கும் உள்ளாகி இருக்காங்க. இதுல மிக முக்கியமா உங்களுக்கு சொல்லணும், 229 விபத்துக்கள்ல வாகனங்கள் மற்றும் உடைமைகளுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கு. மிக முக்கியமாக கடந்த ஒரு வாரத்துல, அதாவது சரியா திகதி குறிப்பிடமாக இருந்தால் 17ஆம் திகதியிலிருந்து 25ஆம் திகதி வரை இந்த ஒரு வார காலப்பகுதியில் மாத்திரம் பாத்தீங்களா இருந்தா 34 பாரிய விபத்துக்கள் பதிவாகி இருக்கு இலங்கையில. இதுல 35 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோடு 42 பேர் படுகாயம் அடைந்தும் 188 பேர் சிறு காயங்களுக்கும் உள்ளாகி இருக்காங்க. இது நான் சொன்ன இந்த 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும். எனவே நாட்டு மக்களுக்கு இந்த வாகனங்களை முறையற்ற விதத்தில் செலுத்துபவர்களுக்கு போலீசார் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வீதி சட்டங்களை நீங்க மதிக்கணும். இப்படி மதிக்காது மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக இப்போது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி போலீசார் அறிவித்திருக்காங்க. மிக குறிப்பாக பாரிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கொலைக்கு இணையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படியாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உங்களினுடைய ஒரு நிமிட அவசரம் உங்களுடைய வாழ்க்கை உட்பட பலரது வாழ்க்கையை மிக மிக கேள்விக்குறியாக இருக்குது. எனவே வீதி சட்ட விதிமுறைகளை மதிப்போம், அதை கடைபிடிப்போம், உயிர் ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்வோம். ஆயுள் மீடியா அவதானத்துடன்.